ஹலோ எவ்ரிவன், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வழக்கம் போல் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, அதுக்கப்புறம் ஒரு 5 பெஸ்ட் இன்டர்டே ஸ்டாக்ஸை பற்றி சிந்திக்க போகிறோம். ஸோ இன்றைக்கி கொஞ்சம் ரொம்பவே டிலே ஆயிடுச்சு இந்த வீடியோ அப்லோட் பண்ண. ஸோ பிகாஸ் ஆஃப் சம் டெக்னிக்கல் இஷ்யூ லேப்டாப்பில் இருந்ததுனால கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. ஸோ தயவுசெய்து மன்னிச்சிடுங்க. அண்டு நேற்று மார்க்கெட் உண்மையிலேயே ரொம்ப கிரேசி மார்க்கெட். ஏன்னா மேலே கீழே மேலே பல தடவை வாலட்டைலாக இருந்த ஒரு மார்க்கெட் தான் நேற்று. ஸோ நீங்கள் சார்ட் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், மேலே கீழே மேலே கீழே மேலே. ஸோ உண்மையிலே ரொம்ப ரொம்ப வாலட்டைலாக நேற்று மார்க்கெட் இருந்தது, குறிப்பாக நிஃப்டி அண்டு பேங்க் நிஃப்டி. ஸோ இப்போ நம்ம இன்றைக்கி நிஃப்டி உடைய முக்கியமான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்க்கலாம். அப்புறம் எங்கே பை பண்ணலாம், எங்கே செல் பண்ணலாம் என்பதை கூட நம்ம பார்க்கலாம். மார்க்கெட் சம்மந்தமான சில கேள்விகள், சில டவுட்ஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா என்னுடைய டெலிகிராம் சேனலில் நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணி நீங்கள் கேட்கலாம். ப்ளஸ் மார்க்கெட் அப்டேஷன் எல்லாருமே அப்பப்போ அப்டேட் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நான் டெலிகிராம் சேனலில் கொடுப்பேன். ஸோ லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன், அதை பயன்படுத்தி நீங்கள் ஜாயின் பண்ணலாம். இப்போ முதல்ல நம்ம நிஃப்டி பார்த்துடலாம். இது நிஃப்டியுடைய 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் சார்ட்டு. ஸோ நேற்று 22,260க்கு மேலே நான் பை பண்ண சொன்னேன். பட் வாட் ஹேப்பன், நேற்று உண்மையிலே இது கேப் அப் ஓப்பன் ஆனதுனால நம்மளால் ஒன்றுமே கேப்சர் பண்ண முடியல. பட் செல்லிங் 22,150க்கு கீழே செல் பண்ண சொல்லியிருந்தேன். ஸோ 150 பிரேக் பண்ண உடனே நீங்கள் பார்க்கலாம், நிஃப்டி கிட்டத்தட்ட இந்த லெவல் வரைக்கும் வந்தது. அதாவது நம்முடைய முதல் டார்கெட் நான் சொன்னேன் எப்போவுமே 40 புள்ளிகள் இமீடியட் டார்கெட். ஸோ அந்த 40 புள்ளிகள் ஈஸியாக நம்ம கேப்சர் பண்ணோம். அது மட்டும் இல்லை, நேற்று பை எங்கே கொடுத்தேன் அப்படின்னா 22,260. ஸோ இந்த லெவல் 260 லெவல் வரும்போது நீங்கள் இங்கே பை பண்ணால் கூட ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் நீங்கள் நேற்று பார்த்துருக்கலாம். ஏன்னா டார்கெட் அல்டிமேட் டார்கெட் 350லேருந்து 400 கொடுத்தேன்னு நினைக்கிறேன். எஸ், 350லேருந்து 400. ஸோ அது ஹிட் ஆகி கிட்டத்தட்ட 430 வரைக்கும் நேற்று மார்க்கெட் போயிடுச்சு. ஸோ இப்போ இன்றைக்கி எப்படி இருக்க போகுது என்பதை பார்க்கலாம். முக்கியமான நிஃப்டி ஒரு ட்ரெண்ட் லைன் ஃபாலோ பண்ணுது. நீங்கள் பார்க்கலாம், மல்டிபிள் அட்டம்ப்ட் மேட் ஆகிருக்கு. இதோ இங்கே ஒரு தடவை வந்திருக்கு, 2-3 தடவை இங்கே வந்திருக்கு. ப்ளஸ் நேற்று கூட க்ளோசிங்கில் கிட்டத்தட்ட ஒரு இன்வெர்டட் பின்பாரில் க்ளோஸ் ஆகிருக்கு நிஃப்டி. ஸோ இன்றைக்கி நிஃப்டி இந்த ட்ரெண்டில் நம்ம ஒரு ரெசிஸ்டன்ஸாக கன்சிடர் பண்ணலாம். அது மட்டும் இல்லை, ஒரு ஹாரிசான்டல் ரெசிஸ்டன்ஸ் கூட இருக்குது. ஸோ இன்றைக்கி ட்ரேடிங்கில் இது இந்த ரெண்டுத்தையும் நீங்கள் ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸாக வைக்கலாம். ப்ளஸ் இது ஒரு மைனஸ் சப்போர்ட்டாக கன்சிடர் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் சப்போர்ட் இங்கே இருக்குது. ஸோ ஒரு மைனஸ் சப்போர்ட் ரேஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா 22,300லேருந்து 320, 330 இந்த ரேஞ்ச் ஒரு மைனர் சப்போர்ட்டை நீங்கள் வைக்கலாம். சப்போஸ் டுடே இன்றைக்கி மார்க்கெட் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி இங்கே சஸ்டெயின் ஆகி அதுக்கப்புறம் பிரேக் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக நிஃப்டியை பை பண்ணலாம். அதாவது அந்த 22,420லேருந்து 430, 440 அந்த ரேஞ்ச் பிரேக் பண்ணி ஒரு பாசிட்டிவ் கேண்டில் ஃபார்ம் ஆச்சுன்னா நீங்கள் பை பண்ணலாம். ஸ்டாப் லாஸ் 50 புள்ளிகள், இமீடியட் டார்கெட் 40 பாயிண்ட்ஸ், அல்டிமேட் டார்கெட் 22,530, 540லேருந்து 600 லெவல். அது அல்டிமேட் டார்கெட்டை நீங்கள் நிஃப்டியில் வைக்கலாம். இன்கேஸ் சப்போஸ் நிஃப்டி கொஞ்சம் ஸ்லைட் கேப் டவுன் ஓப்பன் ஆகி இந்த இடத்துல இங்கே சஸ்டெயின் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் என்ன மாதிரியான பேட்டர்ன் நீங்கள் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்க்கணும். பிகாஸ் இது நிஃப்டியுடைய ஒரு மைனர் சப்போர்ட் லெவல் இது. ஸோ இந்த இடத்துல நிஃப்டி எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும். இன்கேஸ் சப்போஸ் ஏதாவது பாசிட்டிவ் கேண்டில் இந்த இடத்துல ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அந்த பாசிட்டிவ் கேண்டிலுடைய ஹை லோ மார்க் பண்ணி வைங்க. மார்க் பண்ணிவிட்டு ஒன்ஸ் அது பிரேக் ஆச்சுன்னா நீங்கள் பை பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் அந்த கேண்டிலுடைய லோவை ஸ்டாப் லாஸை வச்சுட்டு 1:1, 1:2 லெவல் நீங்கள் டார்கெட்டை எய்ம் பண்ணலாம். ஸோ பாசிட்டிவ் கேண்டில் இருந்தால் மட்டும்தான், நெகட்டிவ் கேண்டில் இருந்தால் பண்ணாதீங்க. ஸோ நிஃப்டி உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம பேங்க் நிஃப்டி போயிடலாம். ஸோ பேங்க் நிஃப்டி கூட பார்த்தீங்க அப்படின்னா நேற்று என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா 47,530க்கு கீழே இல்லை 500க்கு கீழே
செல் பண்ண சொல்லியிருந்தேன். ஸோ இதுதான் அந்த லெவலு. அந்த லெவல் பிரேக் பண்ண உடனே நிஃப்டி வந்து பேங்க் நிஃப்டி வந்து இது வரைக்கும் வந்திருக்கு பாருங்கள், இது வரைக்கும் வந்திருக்கு. ஸோ இது வந்து ஆல்மோஸ்ட் 340. ஸோ 500லேருந்து ஒரு 340 போனால் கூட 140 புள்ளிகள் 150 புள்ளிகள் ஈஸியாக நம்ம கேப்சர் பண்ணியிருப்போம். ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு டார்கெட் எப்பவுமே 100 பாயிண்ட்ஸ் தான் கொடுக்குறது. ஸோ ஈஸியாக 100 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம கேப்சர் பண்ணியிருக்க முடிஞ்சிருக்கும். இன்கேஸ் 500ல் நீங்கள் ஷார்ட் அடிச்சிருந்தீங்க அப்படின்னா. அதுக்கப்புறம் வந்து நிஃப்டி வந்து நேற்று 47,900க்கு மேலே 800க்கு மேலே தான் நான் பை பண்ண சொன்னேன். ஸோ கேப் அப் ஓப்பன் ஆனதுனால கேப்சர் பண்ண முடியல. இன்கேஸ் 47,800க்கு மேலே நீங்கள் பை பண்ணியிருந்தீங்க இந்த இடத்துல அப்படின்னா உண்மையிலேயே வந்து இதுலேயும் ஒரு 200 புள்ளிகள் ஈஸியாக நம்மளால் கேப்சர் பண்ணியிருக்க முடிஞ்சிருக்கு. ஸோ இப்போ வந்து பேங்க் நிஃப்டி மாதிரி பேங்க் நிஃப்டி கூட ஒரு அருமையான ட்ரெண்ட் லைன் ஃபாலோ பண்ணுது. நீங்கள் பார்க்கலாம், மல்டிபிள் அட்டெம்ப்ட் ஆயிருக்கு பிரேக் பண்ண முடியல. நேற்று வந்து ஒரு பாசிட்டிவில் க்ளோஸ் ஆகிருக்கு. இது வந்து ஒரு நல்ல சைன் தான் மார்க்கெட்டுக்கு. ஸோ இன்கேஸ் இது அப்படியே சஸ்டெயின் ஆகி இந்த லெவலுக்கு மேலேயே இன்றைக்கி மார்க்கெட் இருந்தது அப்படின்னா இன்னும் நிஃப்டி, அதாவது பேங்க் நிஃப்டி மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப நிறையவே இருக்குது. ஸோ 48,000 48,050 வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, அதாவது ஹாரிசான்டல் ரெசிஸ்டன்ஸு ப்ளஸ் இந்த இடத்துல வந்து ட்ரெண்ட் லைன் கூட இருக்குது. ஸோ இதுக்கு மேலே இருந்தால் பேங்க் நிஃப்டி வந்து பாசிட்டிவ் தான். நீங்கள் தாராளமாக ஒரு 150 புள்ளிகள் ஸ்டாப் லாஸ் வச்சு பை பண்ணலாம். இமீடியட் டார்கெட் 100 பாயிண்ட்ஸ், அல்டிமேட் டார்கெட் வந்து 48,350லேருந்து 400 லெவல் வந்து அல்டிமேட் டார்கெட்டை நீங்கள் வைக்கலாம். இன்கேஸ் சப்போஸ் மார்க்கெட் வந்து கொஞ்சம் ஸ்லைட் கேப் டவுன் ஓப்பன் ஆகி இந்த இடத்துல சஸ்டெயின் ஆயிடுச்சு, இது வந்து ஒரு மைனர் சப்போர்ட்டாக இன்றைக்கி பேங்க் நிஃப்டி இருக்கும். அதாவது 47,000 750 800 அந்த ரேஞ்சுக்குள்ளேயே பேங்க் நிஃப்டி ட்ரேட் ஆகி அதுக்கப்புறம் ஒரு பிரேக் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா எந்த மாதிரியான பேட்டர்ன் வந்து அங்கே ஃபார்ம் ஆகுதுன்னு பாருங்கள். இன்கேஸ் அந்த இடத்துல வந்து ஒரு டபுள் பாட்டம் பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிடுச்சு, இல்லைன்னா ஒரு பாசிட்டிவ் கேண்டில் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா, பாசிட்டிவ் கேண்டில் ஃபார்ம் ஆச்சுன்னா ஹை லோ மார்க் பண்ணிவிட்டு ஹை பிரேக் பண்ண ஒன்று பை பண்ணுங்கள், லோ வந்து ஸ்டாப் லாஸை வைங்க. ப்ராஃபிட் ரேஷியோ வந்து 1:1 1:2 லெவலில் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளியே வாங்க. இன்கேஸ் சப்போஸ் ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் கேண்டில் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அந்த கேண்டிலுடைய நெக்லைன் பிரேக் பண்ண கூட பை பண்ணுங்கள். அந்த கேண்டிலுடைய பாட்டம், அதாவது அந்த பாட்டம் வந்து நீங்கள் ஸ்டாப் லாஸாக வைக்கலாம். இன்கேஸ் வந்து டபுள் பாட்டம்னா இந்த பாட்டமை ஸ்டாப் லாஸாக வச்சு ஒன்ஸ் நெக்லைன் பிரேக் பண்ண உடனே பை பண்ணுங்கள். அங்கேருந்து நாம் நல்ல ஒரு ப்ராஃபிட்டை பார்க்கலாம். ஸோ இன்கேஸ் சப்போஸ் பேங்க் நிஃப்டி வந்து ஒரு நெகட்டிவ், அதாவது இந்த இடத்துல கேப் டவுன் ஓப்பன் ஆகி இந்த இடத்துல ஒரு நெகட்டிவ் கேண்டில் ஃபார்ம் ஆச்சுன்னா நீங்கள் தாராளமாக செல்லும் பண்ணலாம். ஸோ இது வந்து எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறது என்பதை நான் வந்து லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ நிஃப்டி பேங்க் நிஃப்டி நல்லா புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம இன்டர்டே ஸ்டாக்ஸை பற்றி நம்ம போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டாக் வந்து ஆர்த்தி இண்டஸ்ட்ரீஸ். ஸோ ஆர்த்தி இண்டஸ்ட்ரீஸ் கூட பார்த்திங்க அப்படின்னா ஒரு அருமையான ஒரு பேட்டர்ன் இங்கே ஃபார்ம் ஆகிருக்கு. ப்ளஸ் இது வந்து ஒரு செகண்ட், இங்கே வந்து ஒரு டபுள் பாட்டம் பேட்டர்ன் மாதிரியான ஒரு ஃபார்மேஷன் ஆயிருக்கு. இல்லைன்னா இதை வந்து நீங்கள் கப் அண்ட் ஹேண்டில் கூட நீங்கள் சொல்லலாம். ஸோ இது வந்து ஒரு கப்பு, இது வந்து ஹேண்டிலாக நம்ம சொல்லலாம். ஸோ இது பிரேக் பண்ணால் நம்ம பை பண்ணலாம். ஸோ இது வந்து நெக்லைனாக இருக்க போது பை அபவ் 635, ஸ்டாப் லாஸ் 620, டார்கெட் வந்து 642, 648 அண்ட் 665. அடுத்த ஸ்டாக்கை நம்ம பார்க்கலாம், எம்ஜிஎல். ஸோ எம்ஜிஎல் கூட பார்த்திங்க அப்படின்னா ஒரு அருமையான ஒரு ட்ரெண்ட் லைன் இங்கே ஃபாலோ பண்ணுது. எம்ஜிஎல் நிறைய அட்டெம்ப்ட் ஆயிருக்கு பிரேக் பண்ண முடியல. ஸோ நேற்று வந்து அந்த லெவலில் பிரேக் பண்ணி அதுக்கு மேலேயே இருக்குது. ஸோ இன்றைக்கி ஒரு ஹாரிசான்டல் ரெசிஸ்டன்ஸ் கூட இருக்குது. ஸோ அதையும் பிரேக் பண்ணால் நம்ம பை பண்ணலாம். ஸோ பை அபவ் 1315, ஸ்டாப் லாஸ் 1295, டார்கெட் வந்து 1324, 1338 அண்ட் 1363. இப்போ அடுத்த ஸ்டாக்கை நம்ம பார்க்கலாம், கோத்ரேஜ் கன்சியூமர் ப்ராடக்ட்டு. ஸோ கோத்ரேஜ் கன்சியூமர் ப்ராடக்ட் வந்து ஒரு நியூட்ரல் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிருக்கு. அதாவது சிமெட்ரிக் ட்ரையாங்கிள் சொல்லுவாங்க. மேலே போனால் பை பண்ணலாம், கீழே உடைச்சா செல் பண்ணலாம். இதுதான் இந்த பேட்டர்னுடைய பிரின்சிபல். ஸோ அதுக்குள்ளே பார்த்தீங்க, அந்த பேட்டர்னுக்குள்ளே வந்து ஒரு அருமையான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இது வந்து நம்ம நாளைக்கு இந்த பேஸ் பண்ணி இந்த லெவல் பிரேக் பண்ணால் நம்ம பை பண்ணலாம். ஸோ பை அபவ் 1308, ஸ்டாப் லாஸ் 1286, டார்கெட் வந்து 1316, 1328 அண்ட் 1345.
அடுத்த ஸ்டாக் நம்ம பார்க்கலாம். ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் கூட ஒரு அருமையான ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கு. மல்டிபிள் அட்டெம்ப்ட் இந்த ட்ரெண்ட் லைன் ஃபாலோ பண்ணுது, பட் பிரேக் ஆக ட்ரை பண்ணுது, பட் ஆக முடியல. நேற்று கூட ஆல்மோஸ்ட் இந்த ட்ரெண்ட் லைன் கிட்ட வந்திருக்கு. அது மட்டும் இல்லை, ஒரு ஹாரிசான்டல் ரெசிஸ்டன்ஸ் கூட இருக்குது. நாளைக்கு இந்த ரெண்டுத்தையும் பிரேக் பண்ணால் நீங்கள் பை பண்ணலாம். ஸோ பை அபவுட் 13,2347, ஸ்டாப் லாஸ் 2310, டார்கெட் 2360, 2385 அண்ட் 2485. இப்போ அடுத்த ஸ்டாக் நம்ம பார்க்கலாம், பயோகான். ஸோ பயோகான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கு. அதுக்குள்ளே வந்து ஒரு அருமையான ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ் கூட ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ ஒரு ஃபால் வந்து மேலே போயிருக்கு, திருப்பி கீழே வந்து திருப்பி மேலே போகுது. ஸோ இந்த டிசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்னுக்குள்ளே ஒரு டபுள் பாட்டம் பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இந்த லெவல், அதாவது இது நெக்லைனாக நாளைக்கு இருக்க போகுது, இன்றைக்கி இருக்க போகுது. இந்த நெக்லைன் பிரேக் பண்ணால் நம்ம வந்து பை பண்ணலாம். ஸோ பை அபவுட் 310, ஸ்டாப் லாஸ் வந்து 302, டார்கெட் 313, 317 அண்ட் 325. இன்கேஸ் இது ஃபெயில் ஆகி இது பிரேக் ஆகாமல் இந்த லெவல் பிரேக் ஆச்சு அப்படின்னா நாம் செல் பண்ணலாம். ஸோ இங்கே கூட இப்போ வந்து டபுள் டாப்பாக இங்கே ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ இது நெக்லைனாக கன்சிடர் பண்ணலாம். இது உடச்ச உடனே நீங்கள் செல்லும் எடுக்கலாம். ஸோ செல் பிலோ 302, ஸ்டாப் லாஸ் 310, டார்கெட் 299, 295 அண்ட் 288. ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ வாட்ச் லிஸ்ட்டில் வந்து நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, அதுக்கப்புறம் நான் கொடுத்த அந்த 5 ஸ்டாக்கை வைங்க. பிரேக் அவுட் ஆச்சுன்னா பை பண்ணுங்கள், பிரேக் டவுன் ஆச்சுன்னா செல் பண்ணுங்கள். ஸோ என்னுடைய முந்தின வீடியோவில் வந்து ஒரு 5 ஸ்டாக் கொடுத்து அந்த 5 ஸ்டாக்கில் வந்து 2 ஸ்டாக்கு தான் நேற்று வந்து பை ட்ரிகர் ஆகிருந்தது. அவுரோ ஃபார்மா வந்து ஃப்ளாட்டாக ட்ரேட் ஆகிருந்தது. ப்ளஸ் விப்ரோ அண்ட் ஆக்சிஸ் பேங்க், இந்த ரெண்டுமே நேற்று நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தது. ஸோ இதனுடைய டீட்டெயில்ஸ் வந்து நான் என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இன்ஆக்டிவ் ஸ்டாக்ஸ் வந்து HPCL அண்ட் கேனரா பேங்க், இந்த ரெண்டுமே நாட் ஆக்டிவ். ஸோ 2 ஸ்டாக் தான் நமக்கு நேற்று ஹிட் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு நாளும் வித்தியாசப்பட்ட செக்டர்லேருந்து வித்தியாசப்பட்ட ஸ்டாக்ஸ் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஸோ எனக்கும் எனர்ஜி தேவை, எனக்கும் மோட்டிவேஷன் தேவை, அது உங்கள் கையில் இருக்குது. இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது, இது பிரயோஜனமாக இருந்தது அப்படின்னா உடனே நீங்கள் என்ன செய்யலாம்னா லைக் கொடுங்க, மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் மார்க்கெட்டில் அட்வான்டேஜ் எடுக்கிற மாதிரி மற்றவங்களும் அட்வான்டேஜ் வைக்க நீங்கள் என்ன செய்யலாம்னா அவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். ஃபைனலி, டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.